இது சின்னதா ஒரு டிசைன் தான் நான் போட போறேன் அப்படிங்கறதால ஒரு 5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். சும்மா ரஃபா தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் நெக் வளைவு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். இங்க இருந்து இங்க வரைக்கும் 5 மார்க் பண்ணியிருக்கேன். இங்க ஒரு 2 இன்ச் இல்ல 2.5 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இங்க ஃப்ரண்ட்ல இங்க ஸ்ட்ரைட்டா தான் வரும். இந்த இடத்துல தான் வந்து ஒரு வளைவு வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு அளவு. ஃபர்ஸ்ட் இதை நீங்க கரெக்டா போட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறமா பேக் நெக்குக்கு ஒரு வளைவு நம்ம போட்டுக்கலாம். அதையும் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது வந்து நம்ம பிளவுஸு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட கரெக்டான அளவு. இது வந்து தேவையில்லை. இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, இங்கே நம்ம தைக்கும் போது கட் பண்ணால் பிரிஞ்சிடும் இல்லையா, ஸோ பிரியாமல் இருக்கிறதுக்காகவும் அதை மடித்து நம்ம தையல் போடுற இடத்துல எப்படி தைக்கணும் அப்படின்னா, நம்ம எப்பயும் போல் செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். ஜரி எடுத்திருக்கேன். ஜரியில் முடிச்சு போட்டுக்கோங்க. ஜரியில் முடிச்சு போட்டாச்சு. கீழே எப்பயும் பிடிக்கிற மாதிரி இந்த ஆங்கிளில் பிடிச்சிட்டு ஊசி அந்த மாதிரி மாட்டி எடுக்கணும். ஊசி பார்த்தீங்கன்னா 14ஆம் நம்பர் ஊசி வந்து 14ஆம் நம்பர் ஊசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்டார்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஷோல்டர் இருக்கும். இப்படி வந்து ஷோல்டர் இருக்கும். இந்த கார்னர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இங்கே வந்து நம்ம விட்டுருவோம். விட்டுட்டு இதுதான் நம்மளுக்கு கரெக்டான அளவு ப்ளவுஸில் இதுதான் கரெக்டான அளவு. இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம எப்பயும் போடுற மாதிரி செயின் தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்துட்டு பேக் சைடில் சின்னதாக ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு வாங்க. நம்ம நார்மலாக போடுற செயின் தான், அப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். இந்த செயின் வந்து 3 லைன் போடணும். இப்போ ஃபஸ்ட் லைன் நம்ம போடுறோம். செயின் போட்டுட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். செயின் வித் ஜிக்ஸாக் போட்டுட்டும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது செயினோட தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். செயின் வித் ஜிக்ஸாக் போட்டிங்கனாலும் பிரியாமல் இருக்கும். செயின் போடுறதே 3 செயின் போட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து பிரியாமல் இருக்கும். எப்பயுமே செயின் ஸ்டிச் வந்து இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எண்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுடலாம். அவ்வளோதான். ஃபஸ்ட் லைன் வந்து இங்கே முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் லைன் முடிச்சாச்சு. இப்போது செகண்ட் லைன் வந்து அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஜரியை எடுத்துட்டு பேக் சைடில் ஒரு சங்கிலி போட்டுட்டு திருப்பி ஃப்ரண்ட்டுக்கு வரும். அப்படியே லைனாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே போட்டுகிட்டே வர வேண்டியதான். ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே அதே சங்கிலி தான், ஆனால் ஃபஸ்ட் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதை ஒட்டி அப்படியே லைனாக போட்டுகிட்டே வரணும். செகண்ட் லைன் முடிச்சாச்சு. இப்போ தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரியே செகண்ட் லைனுக்கு பக்கத்தில் பேக்கில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இப்போ கார்னரில் 3 லைனும் போட்டாச்சு. லாங்கில் காட்டுறேன். இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் என்ன டிசைன் கொடுக்க போகிறீங்களோ அதை வந்து கொடுக்கலாம். இப்போதைக்கு ட்ரேஸ் எடுக்கிறது இந்த வரைகிறது வேண்டாம். உங்களுக்கு பீட்ஸ் யூஸ் பண்ணுறதும் ரன்னிங் ஸ்டோனும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பீட்ஸ் ஒரு லைனு, அதுக்கப்புறம் 2 mm இல்லை 3 mm பீட்ஸு, அதுக்கப்புறம் சர்க்கிளாக போடுறது, புட்டாஸ் போடுறது, உங்களுக்கு எப்படி க்ரியேட்டிவாக நீங்கள் கொண்டு வர முடியுமோ அதை நீங்கள் இந்த நெக்கில் வந்து கொண்டு வரலாம். இதுதான் ஸ்டார்டிங். ஸோ அடுத்தது வந்து இதே மாதிரி நீங்கள் பேக் நெக்குக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா யூ ஷேப்புக்கு போட்டுக்கோங்க. ஃபுல்லாக ஒரு யூ ஷேப் போட்டுட்டு நீங்கள் பேக் நெக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் மட்டும் போட்டு காட்டியிருக்கேன். இது ட்ரை பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் க்ரியேட்டிவாக கொண்டு வந்திருக்கீங்களோ அந்த டிசைனை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லேயும் அனுப்புங்க. நான் உங்களுக்கு கரெக்ஷன் இருந்தால் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லேயும் அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்க